வணக்கம். செந்தன தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் வாசிப்பவர் தார்மிகா ஞானநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். முல்லைத்தீவு மாவட்டத்தில் இடம்பெற்ற விபத்துகளில் 2 படுகாயம். ஒரே வாரத்தில் 7000க்கும் மேற்பட்ட போக்குவரத்து விதிமீறல்கள். கட்டுநாயக்க விமானத்தின் பேரில் நடக்கும் மோசடி, மக்களுக்கு எச்சரிக்கை. ரணிலிடம் சிஐடி விசாரணை. நிதி அமைச்சிடம் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் விடுத்துள்ள கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். முல்லைத்தீவு மற்றும் புதுக்குடியிருப்பு பிரதேசங்களில் இடம்பெற்ற விபத்துகளில் 2 படுகாயமடைந்துள்ளனர். குறித்த விபத்து புத்தாண்டு நாளான நேற்று 1/1/2025 இரவு முல்லைத்தீவு அலம்பல் வீதியில் இடம்பெற்றுள்ளது. முல்லைத்தீவு அலம்பல் வீதியில் உடுப்புக்குளம் பகுதியில் பெறுமதியான வாகனத்துடன் உந்துருளில் பயணித்தவர் விபத்துக்குள்ளானதில் குறித்த நபர் படுகாயமடைந்துள்ளார். இந்த நிலையில் விபத்தில் படுகாயமடைந்தவர் முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இதன்போது உந்துருளில் பயணித்தவர் தலைக்கவசம் அணியவில்லை என்றும் அதிவேகத்தில் பயணித்து இந்த விபத்தினை சந்தித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் முல்லைத்தீவு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். புத்தாண்டு தினத்தின் அதிகாலை 6 மணியுடன் நிறைவு பெற்ற ஒரு வார கால பகுதியில் 7000க்கும் மேற்பட்ட போக்குவரத்து விதிமீறல் சம்பவங்கள் நடைபெற்றுள்ளன. பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவின் பணிப்புரைக்கமைய கடந்த டிசம்பர் 23 தொடக்கம் போலீசார் விசேட போக்குவரத்து கண்காணிப்பு குழு நடவடிக்கை ஒன்றை ஆரம்பித்திருந்தனர். இதன்போது ஒரு வார காலத்துக்குள் 7264 போக்குவரத்து விதிமீறல் சம்பவங்கள் தொடர்பில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அவற்றில் மது போதையில் வாகனம் செலுத்துதல் 529, ஆபத்தான மற்றும் அலட்சியமாக வாகனம் செலுத்துதல் 57, அதிவேகத்தில் வாகனம் செலுத்துதல் 54, வீதி போக்குவரத்து சட்டங்களை மீறிய சம்பவங்கள் 1587, சாரதி அனுமதி பத்திர முறைகேடு சம்பவங்கள் 614 மற்றும் ஏனைய போக்குவரத்து விதிமீறல்கள் 4953 சம்பவங்கள் என்ற வகையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதற்கிடையில் புத்தாண்டு தினத்தில் இரவு நேரத்தில் மது போதையில் வாகனம் செலுத்திய 529 சாரதிகளுக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்தின் உரிமை கோரப்படாத பயண பொதிகள் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படுவதாக போலி தகவல் பரப்பப்பட்டு வருவதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மக்கள் அவதானமாக செயற்பட வேண்டும் என விமான நிலையம் மற்றும் விமான சேவை நிறுவனம் அறிவுறுத்தியுள்ளது. பயண பொதிகளை குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படும் செயற்பாடு விமான நிலையம் மற்றும் விமான சேவை நிறுவனத்தினால் அங்கீகரிக்கப்படவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பயண பொதிகள் உத்தியோகபூர்வமற்ற சமூக ஊடக பக்கங்கள் மற்றும் இணையதளங்களில் உரிமை கோரப்படாத பொதிகள் விற்பனைக்கு வழங்கும் பதிவுகளை வெளியிடுவது குறித்து பல்வேறு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. மோசடி குறித்து பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு, இதுபோன்ற விளம்பரங்களுக்கு பதிலளிப்பதை தவிக்குமாறு விமான நிலையம் மற்றும் விமான சேவை நிறுவனம் கேட்டுள்ளது. போலி சமூக ஊடக பதிவில் 645 ரூபாய்க்கு ஒரு சூட்கேஸ் கிடைக்கும். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் 6 மாதங்களுக்கு மேலாக சேமித்து வைக்கப்பட்டிருந்த தொலைந்து போன பொதிகள் விற்பனை நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன ஆகியோரிடம் விசாரணை நடத்த குற்றப்புலனாய்வு திணைக்களம் தயாராகி வருகிறது. கடந்த அரசாங்கத்தின் சுகாதார அமைச்சராக இருந்த கெஹலிய ரம்புகொல்ல மருந்து இறக்குமதியின் போது செய்ததாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பிலான விசாரணைகளுக்கு அமைய இருவரிடம் விசாரணை நடத்தப்பட உள்ளது. தற்போது இந்தியாவை சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ரணில் விக்ரமசிங்க நாடு திரும்பிய பின்னர் அவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதற்கமைய முன்னாள் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் வசிக்கும் இடங்களுக்கு சென்று வாக்குமூலங்களை பெறுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன.
அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் நிதி அமைச்சரிடம் கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளனர். கடந்த காலத்தில் அரசாங்கத்தினால் பாடசாலை உபகரணங்களுக்கு ஏற்பட்ட வரியானது பாரிய விளைவுகளை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் தற்போது அரசாங்கம் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு மாத்திரம் பாடசாலை உபகரணங்களை 6000 ரூபாய்க்கு கொடுப்பனவை வழங்கியுள்ளது. இவ்வாறு தெரிவு செய்யப்பட்ட குடும்பங்கள் எதன் அடிப்படை தெரிவானதென அவர்கள் அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பியுள்ளனர். மேலும் உபகரணங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள வரியை அரசாங்கம் முழுமையாக நீக்க வேண்டும் எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இத்துடன் சேந்தல தொலைக்காட்சியின் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.